தனிக்கட்சி தொடங்குகிறார் அண்ணாமலை. தன்னை பலமா நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தம் அண்ணாமலைக்கு இருக்குது. அதை டெல்லி தலைமை உணர்ந்திருக்குது. இப்ப பாஜகக்குள்ள அண்ணாமலைக்கு எதுவும் இந்த மாதிரி முட்டல் மோதல்கள் இருக்கு? தமிழக பாஜகவின் முகம் அவர்தான். கமலஹாசனே சொல்றாரு, ரசிகன் எல்லாம் ஓட்டு இல்லைன்னு தெளிவா சொல்றாரு. விஜய்க்கு உரைக்கலன்னா, விஜயை சார்ந்த கூமுட்டைங்களுக்கு அது புரியலன்னா, இப்படி எல்லா வகையிலையும் சீமான் கிட்டேயே டவுன் ஆயிட்டு இருக்கிறார். எடப்பாடியை வீழ்த்தினாதான் அண்ணாமலைக்கு அரசியல். 7 கட்ட 8 கட்ட அடிகால்கிட்ட தான் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் போய் நின்னாங்கிறது வரலாறு. சார், ஒருவேளை இவர் இப்ப தனியா கட்சி தொடங்குறாரு அப்படின்னா பாஜக தலைமை அதை எப்படி சார் எடுத்துக்குவாங்க? அப்ப இவரை கட்சி தொடங்காம தடுக்கணும்னா எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி ஸ்டாலினை எந்த காலமும் தோக்கடிக்க முடியாது. அண்ணாமலை ஒருவேளை தனி கட்சிலாம் ஆரம்பிச்சிட்டாருன்னா கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மோடிக்கு வாக்களிச்சவங்க அண்ணாமலைக்கு வாக்களிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அண்ணாமலை தனித்தலைவரா வரணுங்கிறது பெரிய அளவுல மக்களால் எதிர்பார்க்கப்படுகிறது. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். சார் வணக்கம். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே சார், தனிக்கட்சி தொடங்குகிறார் அண்ணாமலை, அதுதான் இப்போ ரொம்பவே டாபிக்கலாக இருக்கு. எங்கே பார்த்தாலும் அந்த செய்தி தான். அண்ணாமலை நான் தொடங்கும் போது சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி சார் பார்க்கிறது? அவர் தொடங்கும் போது தான் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். ஆமா, ஆனா தொடங்குவாரா? அதற்கான சூழல் எப்படி இருக்கு? 18% ஓட்டுக்குள்ள இருக்கிறாரு அண்ணாமலை. விஜய் 0% இருந்து வர்றாரு. என்னங்கிறது 26 தெரியும், மேலதான் தெரியும். விஜய் மண்குதிரைங்கிறது என்னோட கருத்து. அந்த மண்குதிரையை நம்பி ஆத்துல யாரும் சரியா இறங்க மாட்டாங்கிறது என்னோட கருத்து. அது நான் என் கருத்து சரியா அல்லது மற்ற பிரியன், இந்தியா டுடே மணி இவங்க கருத்து சரியாங்கிறது யார் முகத்துல கறி பூசப்படுங்கிறது 26 மே வந்தால தெரிஞ்சு போகும். அது விஜய் மேட்டர். பட் அவர் வர்றது 0ல இருந்து வர்றார். எம்ஜிஆர் மாதிரி வரல. எம்ஜிஆர் 50ல இருந்து வந்தார். விஜயகாந்த் மாதிரி, கமலஹாசன் மாதிரி 0ல இருந்து வர்றார். அண்ணாமலை 18ல இருந்து வர்றார். எல்லாரும் 100 நோக்கி தான் வருவாங்க. ஆனா வர்றது 18ல இருந்து வர்றாரு அண்ணாமலை. அந்த 18% அண்ணாமலை மேல பற்றுதல் கொண்ட வாக்குகள். டிடிவி, ஓபிஎஸ் இதுல 2 பேரும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தபடியா பாமக கான்ட்ரிபியூஷன் ஒரு 4.3% வாக்கு இருக்கு. அதுல உள்ள வன்னியர் ஓட்டு அவங்களுக்கு தான், அதை நான் மறுக்க வரல. அப்போ அந்த வாக்குக்குள்ளையும் ஒரு அண்ணாமலை அபிமானம் இருக்குது. மற்றபடி இந்த நாடார்களை பொறுத்த அளவுல அவங்க ஐயா தான்லிங்க நாடாருக்கு பிறகு ஒரு லீடரா அண்ணாமலை நிற்கிறாருன்னு ஏத்துக்கிறாங்க. மோடிக்கு வாக்களிச்சவங்க அண்ணாமலைக்கு வாக்களிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஸோ இந்த களம்ங்கிறது அண்ணாமலைக்கு இந்த 18% வாக்கு ஆன்டி எடப்பாடி வாக்காட்டு அண்ணாமலை உருவாக்கின வாக்கு. புரியுது. எடப்பாடி ஊழல் பெருச்சாளி, இது 24 தேர்தலுக்கு பிறகு அதிமுக தினகரன் ஓபிஎஸ் கையில வந்துரும். அப்பதான் முக்குலத்தோர் ஆஸ்பிரேஷனோட ஓட்டு போட்டாங்க. வந்துரும் ஊழல், ஜெயலலிதா ஊழல், இப்படி அதிமுக எதிர்ப்பு வாக்காட்டு, குறிப்பா எடப்பாடி எதிர்ப்பு வாக்காட்டு அண்ணாமலை உருவாக்கின வாக்கு இந்த 18% வாக்குகளும். இதே அண்ணாமலை கிட்ட நான் முரண்பட்ட காலங்களும் உண்டு. சசிகலா விஷயத்துல அண்ணாமலை கருத்துக்கு நான் மாற்று கருத்தை தான் சன் தொலைக்காட்சியிலே வெளிப்படையா சொன்னேன். அதே போல ஈரோடு கிழக்கில் அண்ணாமலை கண்டஸ்ட் பண்ணாததும், ஒட்டுமொத்த பிஜேபி கண்டஸ்ட் பண்ணாததும் அது பலகீனம்ங்கிறதே நான் கருத்தை சொல்லியிருக்கிறேன். இப்போ அண்ணாமலைக்கு இந்த எடப்பாடி கூட கூட்டணி போச்சுன்னா அமித்ஷா சொல்ற மாதிரி 18, 21 இந்த 18ம் என்டிஏக்குள்ள இல்ல. ஆமா, சரி 11.4 பாஜக மட்டும் எடுத்துடுங்க. 11.4 20, அந்த 20 10 வைங்க குறைஞ்சபட்சம். 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை சீட்டு வேணும். அது அண்ணாமலைக்காக விழுந்த ஓட்டு. ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை அண்ணாமலை எடுத்து சொன்னதால விழுந்த ஓட்டு. திமுகவுக்கு அதிமுக எதிரான கூட்டத்துல அந்த மக்கள் உணர்வுல இருந்து ஒருத்தராட்டு காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிற அந்த வார்த்தையை கோயம்புத்தூர் இடைத்தேர்தலில் சொன்னதை முழுமையா ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்ப பின்னணியோட வந்தவர் அண்ணாமலை. ஸோ அந்த 40 விழுக்காடு மக்கள் தாக்கம் கொண்ட அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து அண்ணாமலை திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிறதுல களத்துக்குள்ள நின்று எடுத்ததுதான் 18% வாக்கு. அதுல சீமானும் அதே கருத்தை சொல்லும் போது அவர் இண்டிவிஜுவலா ஒரு 8% வாக்கை எடுத்துட்டாரு. ஸோ அண்ணாமலை மீது பற்றுதல் கொண்ட வாக்காளர்கள் 18%க்குள்ள பெருமளவு இருக்கிறாரு. அப்போ
அந்த ஓட்டு அப்படி ஸ்பிளிட் ஆகும். அந்த ஓட்டர்ஸுக்கு லீடர் அண்ணாமலை தான். சார் அடுத்து இப்ப சேலத்துல பாத்தீங்கன்னா ரசிகர் மன்றமே வந்து அண்ணாமலைக்கு வந்து தொடங்கி இருக்காங்க. நீங்க அதை எப்படி சார் பார்க்கறீங்க? பாஜக இருக்கிற ஒரு நிர்வாகி தொடங்கி இருக்காரு. பண்ணக்காடா ஏதோ ஒரு கிராமம் தான். ஆமா, சேலம். ஆமா, அதுல கொஞ்சம் முக்கியமான ஆட்கள்லாம் பொழிஞ்சிருக்காங்க. கொங்கு நாடார்கள் அதுல பெரிய அளவு இருக்கிறாங்க. குணாளன் நாடார மாவீரன் அங்கீகரிச்சு குணாளன் நாடார் விழாவில், கட்டுத்தடிகாரன் விழாவில் கலந்துகிட்டு அந்த மண்டலத்துல இருந்து ஜாதி பாராட்டி வந்த ஒரு அண்ணாமலைலாம் கொங்கு நாடார்களே என்கிட்ட சொல்றாங்க. மாவீரன்னு குணாளன் நாடார பெருமையா சொல்றாருங்கிற கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. குணாளன் நாடார் விழாக்கள்ல அண்ணாமலை கலந்துகிட்டு போறதை அவங்க பாராட்டுறாங்க. அதுல கொங்கு நாடார்கள் இருக்கிறாங்க. ஹரிஹரன் ஒரு வன்னியர் ஒருத்தர் இருக்கிறாரு. கன்னட செட்டியார்கள் இருக்கிறாங்க. எல்லா இந்துக்களும் சேர்ந்துதான் அந்த அண்ணாமலை ஐபிஎஸ் மன்றத்தை வச்சு நற்பணி மன்றமா அதை இது பண்றாங்க. இது மதுரையில ஒரு நண்பர் தம்பி இருக்கிறாரு, விஷ்ணு பிரசாத். அவர் வந்து மதுரையில ஒட்டப்பட்ட போஸ்டர்கள் எல்லாம் அனுப்புறாரு. இப்படி எல்லா இடமும் அண்ணாமலை தனித்தலைவராக வரணுங்கிறது பெரிய அளவில் மக்களால் எதிர்பார்க்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியை சிஎம்ஆ ஏத்துக்கிறதுல அந்த 18% வாக்காளர்களுக்குமே பெரிய விருப்பம் இல்லை. இன்னைக்குமே டிடிவி வந்து திரும்ப சொல்லியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி முதல்வர்னா நான் உறுதியா சொல்றேன், நாங்க கூட்டணிக்கு வந்து வர முடியும். அப்ப எடப்பாடி பழனிசாமி தான் திமுக தோக்கடிக்கணும் அவர் தான் விட்டு கொடுக்கணும். எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி ஸ்டாலினை எந்த காலமும் தோக்கடிக்க முடியாது. சார் இப்ப அண்ணாமலை ஒரு ரஜினியோட சந்திப்பு அப்படின்றது இந்த கட்சி தொடங்குறது தொடர்பாக தானா சார்? ரஜினியை என்கிட்ட கேட்டார். அண்ணாமலை பற்றிய கருத்தை ரஜினி என்கிட்ட கேட்டார். நான் என் மனசுல பட்ட கருத்தை அப்படியே அண்ணாமலை பற்றி நான் சொன்னேன். ஸோ ரஜினிகாந்துக்கு அண்ணாமலை மேல ஒரு நல்ல எண்ணம் இருந்தது. இப்போ தலைவர் ரஜினின்னு சொல்றதுலே அண்ணாமலை வந்து தனி கட்சி மூடுக்கு வந்துட்டான்னு தான் நான் கருதுறேன். அல்லது தலைவர் ரஜினிங்கிற வார்த்தையை அவர் சொல்லியிருக்க மாட்டார். ஸோ அவர் வந்து தனி கட்சி மூடல தான் இருக்கிறாரு. அண்ணாமலை தனி கட்சி தொடங்கினா ரஜினியோட ஆதரவு அப்படின்றது இருக்குமா சார்? ரஜினி ஆதரவுலாம் யாருக்கும் இருக்காது. அவர் வந்து 2021 வந்து அவரை ஸ்டாலினுக்கு எதிராக சிலர் முயற்சி பண்ணாங்க. இப்படிதான் வாக்களிக்கணும்னு அறிக்கை கொடுக்கணும்னு அவரை முயற்சி பண்ணாங்க. அப்ப நான் அண்ணனை சந்திச்சு, அண்ணே நீங்க அரசியல் விட்டு விலகியாச்சு, ஸ்டாலின் உங்க நண்பர், அவன் அறிக்கை சொல்லிறதுக்கு உங்களை யானே பயன்படுத்துறான், உங்களுக்கு ஸ்டாலினுக்கு என்னென்ன விரோதமா? ஒன்றும் கிடையாது இல்ல, அவர் தான் ஜெயிக்க போறாருன்னு. உங்க நண்பர் ஜெயிக்க போறதுக்கு எதிராட்டு உங்களை பயன்படுத்த நினைக்கிறான். அவன் அறிப்புக்கு உங்க முதல வந்து சொல்லிடுறானுங்க, தேவையில்லண்ணே, அவன் முதல அவன் சொல்லிட்டு போகணும்னே, உங்களை அதுக்கு கெடுபுத்தியோட பயன்படுத்தக்கூடாதுன்னு, தப்புண்ணே அதுன்னு நான் அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணேன். உடனே நான் சொல்றேன் சரின்ட்டாரு. உடனே தான் நான் தொலைக்காட்சியில அவருக்கு எல்லார் மேலேயும் மதிப்பு இருக்குது, ஸ்டாலின் அவருக்கு நண்பர், அவர் எழுத்து அறிக்கையெல்லாம் கொடுக்க மாட்டாரு, ஸ்டாலின் எதுக்க மாட்டாரு, ஒதுங்கிட்டாரு அண்ணன், நட்புல தான் இருப்பாரு. நான் அன்னைக்கு அண்ணன் ரஜினிகாந்துக்கு சொன்னதுதான் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கும் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் மிகப்பெரிய நட்பு பெரிய அளவில் இருக்குது. நம்ம சகாதேவ மாதிரி அண்ணன் ரஜினிகாந்துக்கு எது நல்லதோ அதை அண்ணன் கிட்ட அன்னைக்கு சொன்னோம். இப்ப அண்ணாமலை வந்து பேசியிருப்பாரா சார்? நான் கட்சி தொடங்க போறதை பத்தி ரஜினி கிட்ட பேசியிருப்பாரா? உங்களுக்கு கண்டிப்பா தகவல் எல்லாம் வந்திருக்கும். ரஜினி இதற்கு அப்பாற்பட்டவர், அவரை இழுக்காண்டாங்கிறத அண்ணாமலையே சொல்றார். பட் தலைவர் ரஜினிகாந்த் சொன்ன அண்ணாமலையை நான் பாராட்டுறேன். எங்க அண்ணனை தலைவராக்கி தமிழ்நாட்டில் சமூக நீதி சூறையாடலை வீழ்த்தணும் நம்ம நினைச்சோம், அவர் வரல. பட் என்னாலும் அண்ணன் ரஜினியை தலைவர்னு அண்ணாமலை சொல்றதை நான் பாராட்டுறேன். சார் இன்னொரு ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்கி டிடிவி ஓபிஎஸ் ஒரு வேலை செங்கோட்டையன் ஸ்பிளிட் அந்த மாதிரி எதுவும் நடந்தா அப்படி ஒரு கூட்டணி அமைச்சா களம் எப்படி சார் இருக்கும்? அது நம்ம யூகத்துல சொல்ல முடியாது. இப்பதான் முதல் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிறாரு. எல்லா பாசிபிலிட்டிஸும் அவருக்கு இருக்குது. தமிழக பாஜகவின் முகம் அவர் தான். என்டிஏ 18% வாக்காளர்களும் அவர் ஒரு லீடரா பாக்குறாங்க. அந்த 18% வாக்களும் எடப்பாடியை வெறுக்கிறாங்க, ஸ்டாலினை விட எடப்பாடியை வெறுக்கிறாங்க. சோ அவருக்கு பொட்டன்ஷியாலிட்டி இருக்கு, ஆதரவு தளம் இருக்குது. இதை எப்படி கொண்டு போறாரு, என்ன கொண்டு போறாருங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இதுல அவரு ஒரு கட்டத்துல சீமான என்டிஏ சிஎம்மா கொண்டு வரணும்னு அண்ணாமலை நினைச்சாரு. இப்ப சீமான் கூட சொன்னார் பாத்தீங்களா, என்ன சிஎம் கேண்டிடேட்டா சொல்லி ஸ்டாலின் வர்சஸ் சீமான் வந்துருன்னு அச்சப்பட்டு தான் எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்குள்ள வந்திருக்கிறாரு கருத்தை சீமான் ரெட்டமலை சீனிவாசன் நூற்றாண்டு விழால சொல்றாரு. அதுல அர்த்தம் இருக்குது, லாஜிக் இருக்குது. அது என்ன லாஜிக் இருக்குதுன்னா, நீங்க பாராளுமன்ற தேர்தலோட கதவு திறந்திருக்கு, ஜன்னல் திறந்திருக்கு, வாங்க வாங்கன்னு எடப்பாடி பழனிசாமிய பயங்கரமா கூப்பிட்டாங்க எல்லாரும். அவர் வந்து வரவே இல்லை, கூட்டணி முறிஞ்சு போச்சு. சீமான் என்ன சொல்றாருன்னா, நீங்க அப்பம் கூட்டணி வச்சிருப்பீங்கன்னா 15 எம்பி ஜெயித்திருக்கும், 2 மத்திய மந்திரி தம்பித்துறையும் இன்னொருத்தரும் மத்திய மந்திரியா டெல்லியில இருந்திருப்பாங்க. அப்ப நீங்க அப்பம் கூட்டணி வைக்காம
இப்போ சீமானோட கருத்துப்படி, என் கருத்து இல்லை, அசம்பிளி எலெக்ஷன்னா காங்கிரஸும் பாஜகவும் ஒன்றும் இல்லை, ரோலே இல்லை. நீங்க அந்த ரோலே இல்லாத பாஜக கிட்ட நீங்க இப்ப ஏன் கூட்டணிக்கு வந்திருக்கீங்கன்னா, என்ன ஆர்டி டீம் தான், நாங்க தாங்க ஆல் இண்டியா டீம், பண்டாரி, ஜெய்ஸ்வால், அலுவாலியா இருந்து ஐஏஎஸ் ஆபீசர், ஐபிஎஸ் ஆபீசர் எல்லாருமே மோடி கிட்ட பைப்போலரை உடைக்கிறதுக்கு சீமான ப்ரொஜெக்ட் பண்ணலாங்கிற ஒரு கருத்தை நாம சொல்லிட்டு இருந்தோம். சொல்லிருந்தீங்க. அது லீக் ஆகி மோடி சீமான சொல்லிடக்கூடாதுன்னு பயந்து நீங்க உள்ள வந்திருக்கீங்கிறது தான் சீமானுக்கு குற்றச்சாட்டு. என்டிஏவோட சிஎம் வேட்பாளராகவே அவர் இருந்தார். அண்ணாமலை அதுக்கான இது இருந்தாரு, ஆதாரங்கள் இருக்குது. அண்ணன் காசு கொடுக்காம வாங்குவார், அண்ணன் உறுதியானவர், அண்ணன் மரம் ஏறுறதும் ஆடு மாடு மேய்க்கிறதும் மக்களால் வரவேற்கப்படுறது, ஸ்ரீலங்காவில் இப்படிதான் ஒருத்தர் பெரிய செல்வாக்கு வந்துட்டாருன்னு சீமான பூஸ்ட் பண்ணி அண்ணாமலை பல கருத்துக்களை பேசியிருக்கிறாரு. சீட் ஷேரிங்ல ஒரு பிரேக் வந்ததுன்னா அண்ணாமலை தனிக்கட்சி இல்லாமலே தன் பலத்தை மோடி சொன்னாருன்னா சீமான் சிஎம்னு கூட வரலாம். அது சீமானும் சம்மதிக்கணும். சீமானும் டேக்கன் பார் கிராண்டட் இல்ல சார். இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னன்னா, இப்ப நீங்க சொல்றது என்டிஏக்குள்ளே கொண்டு வரன்றதா, அது கூட சீமானுக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கலாம். ஆனா இப்ப அண்ணாமலை ஒருவேளை தனி கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிட்டாருன்னா கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா பாஜக காங்கிரஸ் கூட எல்லாம் நான் கூட்டணி இல்லைன்னு அவர் எப்போதுமே சொல்லுவாரு. தனி கட்சி தொடங்கினா கூட்டணிக்கு வாய்ப்பு, பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப எல்லா பாசிபிலிட்டிஸும் அண்ணாமலை போறாரு. அவர் சிஎம்னு தனியா போறாரு, விஜய் கூட கை குலுக்கிறது, சீமான சிஎம்மா சொல்றது, இப்படி பல பாசிபிலிட்டிஸ்ல அவர் இருக்கிறாரு. அவருக்கு என்ன பார்வைன்னா, குறைஞ்ச சீட்டை பாஜக கொடுத்துக்கிட்டு இவர் உழைப்புல திறமையில உருவாக்கின 11.4% வாக்குக்கு ஒரு 3-4% வாக்குக்கு உள்ள சீட்டை மட்டும் கொடுத்து வாங்கினா அவர் 10-11 போயிருவார். அவரே தனிச்சுன்னா பெரிய வாக்கு வரும். எதியூரப்பா தமிழ்நாடா நிரூபிக்கலாம். அப்படி நிரூபிச்சுட்டு 29 மோடி கிட்ட வரலாம். நான் 29 எங்க போனாலும் மோடி கிட்ட வந்துருவாருங்கிற அடிப்படையில அந்த நம்பிக்கையில தான் நான் அண்ணாமலைக்கு என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் சப்போர்ட்டையும் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ அப்படி அவர் முடிவெடுத்து போகலாம். சார், இப்ப என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி இப்ப கூட்டணி இந்த மாதிரியான விஷயங்கள் சொன்னீங்க. இப்ப பாஜகக்குள்ள அண்ணாமலைக்கு எதுவும் இந்த மாதிரி முட்டல் மோதல்கள் இருக்கா? ஏன்னா அதுவும் ஒரு பேச்சு வருது. நயனா நாகேந்திரனோட இருந்தது, நிர்மலா சீதாராமன் அவர்களோட இருக்கு அப்படின்றது. பாஜகக்குள்ளேயுமே ஒரு அந்த ஓட்டுக்கு பங்குதாரராட்டு நிர்மலா சீதாராமன் வர வந்துருவாங்க. அவங்க கண்ட்ரோல்ல தான் இப்ப நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள இன்னொரு ஜெயலலிதா எல்லாம் மதுரை சீனிவாசன் அவரை லிஃப்ட் பண்ணி பேசுறாரு. அதுல அவருக்கு பொலிட்டிக்கல் கெயின் இருக்கலாம், பொலிட்டிக்கல் மூவ் எடுக்கலாம். அரசியல் இருக்கிறாரு, தப்புன்னு சொல்ல முடியாது. மாடர்ன் பொலிட்டிக்ஸ் அதுதான். நிர்மலாவுக்கு ஆளுன்னு சொல்லி நாளைக்கு அவரை தலைவராக லிஃப்ட் பண்ணலான்னு கூட அவங்க கணக்கு போட்டு போகலாம். அப்போ ஒரு 7-8 பேர்ல இவரும் ஒருத்தரா இருந்து எடப்பாடி கொடுக்கக்கூடிய 30 சீட்டில் ஒரு ஆளுன்னா தமிழக அரசியல்ல ஒரு 26 என்னவா இருக்கிறார் இருப்பாரு? ஒண்ணுமே இல்லைன்னு ஆகி போகும். சார், இப்ப ஏற்கனவே நம்ம பார்த்தோம்னா பாஜகவோட ஹிஸ்டரியிலே உமாபாரதியில் ஆரம்பிச்சு எடியூரப்பால ஆரம்பிச்சு பலர் கட்சி தொடங்கினாலுமே திரும்ப பாஜக கிட்டே பெரும்பாலான தலைவர்கள் வந்த வரலாறு தான் பார்க்கிறோம். ஒருவேளை அண்ணாமலை கட்சி தொடங்கினாலும் அது போன்ற வாய்ப்புகள் இருக்காது. பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படிதான். இப்ப நீங்க விஜய் கட்சி தொடங்குறவரே ஜான் ஆரோக்கியசாமியும் ஜோசப் விஜயும் பார்லிமெண்ட்னா ராகுல் காந்தி தான்னு அச்சப்பட்டு பார்லிமெண்ட்ல கேண்டிடேட் போடலையே. அப்ப இங்கே மோடிக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ பார்லிமெண்ட்ல அந்த மோடி வேல்யூவை அவர் சேலஞ்ச் பண்ண மாட்டார். அவர் கட்சி ஆரம்பிச்சா 0% மாதிரி விஜயகாந்த், கமல்ஹாசன், விஜய் மாதிரி வரல. 18% அவர் மீது அபிமானம் கொண்ட வாக்காளர்களுக்கு உள்ள இருந்து அண்ணாமலை வராரு. அதனால அண்ணாமலைக்கு ஒரு மினிமம் கேரண்டி ஓட்டு கண்டிப்பா கிடைக்கும். அந்த ஓட்டு தமிழக அரசியல்ல ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தும். இது எடப்பாடியை வீழ்த்தினாதான் அண்ணாமலைக்கு அரசியல். என்டூரன்ஸ் இஸ் எ வெர்ச்சு இன் பொலிட்டிக்ஸ்ங்கிறது ஒரு கான்செப்ட். ஸ்ட்ரைக் தி அயர்ன் while it is hotங்கிறது இன்னொரு கான்செப்ட். இந்த இடத்துக்குள்ள 60 சீட்டு எடப்பாடி கொடுத்து பாஜக அண்ணாமலை தான் முகம்னு சொல்லும் போது அதுல நிக்கலாம். அது இல்லாம பாஜகவுக்கு 30 சீட்டு தான் தினமலர் எழுதுறான்ல, பாஜகவை காலி பண்றதுக்கே எடப்பாடிக்கு ஆதரவாட்டு கற்பனையா எழுதுறதுதான். அதுவும் ஒண்ணும் இல்லை. நான் சொல்ல 60ங்கிறதோ 30ங்கிறதோ கடைசியில தான் தெரியும். சார், ஒருவேளை ஒரு தனியா கட்சி தொடங்குறாரு அப்படின்னா பாஜக தலைமை அதை எப்படி சார் எடுத்துக்குவாங்க? தலைமைக்கு 2029 தான் முக்கியம், 26 அவ்வளவு முக்கியம் இல்லை. அப்போ இவரை கட்சி தொடங்காம தடுக்கணும்னா எடப்பாடி நீங்க சிஎம் கேண்டிடேட்டுங்கிறதுல காம்ப்ரமைஸ் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கும் ஒரு 100 சீட்டு தரோம், வேற சிஎம் கேண்டிடேட் அண்ணாமலை எண்ணப்படியே என்டிஏயும் பெருசுபடுத்தி கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சீமானை கொண்டு வரலாம். அப்போ அண்ணாமலை அதை ஏற்றுக்கொள்ளப்படுவதா இருப்பார். சீமான் சிஎம் கேண்டிடேட்டு, பாஜகவுக்கு கணிசமான சீட்டு, அண்ணாமலை இவர் எடப்பாடிக்கும் அவர் விரும்பக்கூடியவங்களுக்கு அவர் தான் மேஜர் பார்ட்னர். பட் சிஎம் கேண்டிடேட் சீமான், அண்ணாமலை அதுக்கு தெளிவாக நிற்பார். அண்ணாமலைக்கு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்டும் அதில் பாதிக்கப்படும். எடப்பாடியை லீடர் ஆக்கி எடப்பாடியை ஸ்டாலினுக்கு மாற்றாட்ட ஆக்கிக்கிட்டு
சீட்டும் இல்லாம ஓட்டும் இல்லாம போனா அண்ணாமலைக்கு அரசியலும் முடிஞ்சு போகும். அப்போ எடப்பாடிக்கும் இதுல அண்ணாமலை இல்லாம அவர் ஃபைட் பண்ணா 20 to 25% வாக்கே கிடைக்கிறது கஷ்டம். 10-15 சீட்டுக்கு மேல ஜெயிக்கிறது கஷ்டம். ஆனா அதிமுக எப்படி சார் ஒத்துக்குவாங்க? எடப்பாடி எப்படி சார் சீமான முதல்வர் வேட்பாளரா? ஒத்துக்க மாட்டாரு. நான் மறுக்க வரலையே, ஒத்துக்க மாட்டார். நான் ஒன்னும் டேக்கன் ஃபார் கிராண்டட்னு யாரையும் நீங்க சொல்ற மாதிரி உங்க தனி கட்சி ஆரம்பிச்சு அப்படி ஏதாவது முன்னிறுத்தினாதான் சார் வாய்ப்பு இருக்கு. அண்ணாமலையவோ இல்ல சீமான், அதாவது எல்லா பாசிபிலிட்டிஸும் அதுக்குள்ள இருக்கே தவிர உடனே ஒவ்வொன்ன தள்ளி விட்டுக்கிட்டு இதுதான் ரொம்ப ரஷ் டு கன்க்ளூஷன் போகாண்டாம். அதுக்குள்ள பல பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தான் பெரிய தலைவர்னு நிரூபிச்சாகணும். என்ன ரூட் எடுத்தாலும் அண்ணாமலை அதை நிரூபிப்பாரு. தனிச்சு அவர் தான் முதல்வருங்கிற ரூட்னாலும் ஓகே, விஜயும் அவரு 50-50னாலும் அதுவும் ஓகே. அப்ப அதுல விஜய் சொல்ல வேண்டியது இருக்கும். மோடி எண்ணப்படி சீமான் பலத்துக்கு ஏற்ற பங்கீடு, பாஜக, மோடி, அண்ணாமலை, எடப்பாடி கிட்டையும் மோடி கேட்பாரு. நீங்க தனிச்சு நின்னா 15 சீட்டுக்கு மேல வராதுங்க, நீங்க சீமான சிஎம்மா சொல்லுங்க, உங்களுக்கு 50-60 சீட்டு வரும், லாபம் வரும், இதை ஒத்துக்கிடுங்கன்னு மோடி எடப்பாடியை சொல்லுவார். அப்படி நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா அண்ணாமலையும் போக மாட்டாரு. இந்த கருத்துக்கள்லாம் வரும். நான் எல்லாமே ஒரு ப்ராபபிலிட்டி பாசிபிலிட்டிஸ் தான் சொல்றேன். நான் சொல்றதா நடக்குன்னா நான் ஒன்றும் ஐ cannot do and undo things. இப்படி வரும்னு சொல்றேன். பின்ன என்னன்னா மோடிக்கு மைண்ட் எனக்கு தெரியும். அவருக்கு பைப்போலர் அடிக்கணும்னு தான் அன்னைக்கு சசிகலா அம்மையார் விஷயமா சாக்கடை ஜலம் பண்ணாலும் வீடு தீப்பற்றி எரியும் போது அதை பயன்படுத்தி இது பண்ணணும்னு ஐயா சத்ரியன் குருமூர்த்தி மோடியே பிஎம்ஆ ப்ரமோட் பண்றவரை மீறி, சுப்பிரமணிய சாமி இலகணேசனை மீறி நம்ம ஜெயித்தோம்னா, நம்ம கருத்து ஜெயித்தோம்னா மோடி நம்ம நன்மைக்காக தான் செய்வான், இவனுக்கு வேற எந்த ஸ்டாலின் எதிர்ப்பு அது இதெல்லாம் இவன்ட்ட கிடையாது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில சீமான் சிஎம்ங்கிறது நிதிஷ்குமார் மாதிரி ப்ரொமோட் பண்ணலாங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறேன். அது தெரிஞ்சுதான் எடப்பாடியே உள்ள வந்தாரு. இப்ப மீண்டும் அண்ணாமலை நீக்கிற பிறகு அண்ணாமலை சிக்கல் ஆகிறாரு. சோ இந்த கட்டம் ஸ்டாலின் 45% வாக்குக்கு மேல எடுப்பாரு, ஸ்டாலின் 57-62 காமராஜ் பொசிஷன்ல இருக்கிறாரு. அவருக்கு தனியாட்சி வரும், அவர் அசைக்க முடியாதுங்கிற சூழ்நிலையில தான் இந்த கட்டம் போயிட்டு இருக்குது. 1-1 ஒரு வேளையில கொண்டு வந்துட்டோம்னா ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு போட்டியை கொடுக்கலாம். 1-1ங்கன்னா எடப்பாடிக்கு 21, பிஜேபிக்கு 18, இந்த என்டிஏ 18, 39, சீமானுக்கு 8, ஒரு 46 வந்ததுன்னா ஸ்டாலின் 47ல இருக்கிறாரு. ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைட்டை கொடுத்துடலாம். தன்னை பலமா நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தம் அண்ணாமலைக்கு இருக்குது. அதை டெல்லி தலைமையும் உணர்ந்திருக்குது. இதுவரை வாஜ்பாய் அத்வானி எதிர்த்து எதியூரப்பா, கல்யாண் சிங், உமாபாரதி, சங்கர் சிங் வகேலா, இவரு மதன்லால் குரானா போன்றவங்க எல்லாம் போனது மாதிரி மோடி எதிர்த்து யாரும் போகல. ஸோ அப்படி ஒரு நிலைமையும் மோடிக்கு வரக்கூடாது. ஸோ அது இல்லாத ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணணுன்னு தான் மோடிக்காக நம்ம போன்றவர்களும் நினைக்கிறோம். பட் அண்ணாமலைக்குள்ள இடம் உறுதி செய்யப்படணும். இது எப்படி வருதுங்கிற பொறுத்தது. ஒரே ஒரு கேள்வி சார், நேரடியா வந்தா தமிழ்நாட்டில் பாஜக அந்த அளவுக்கு வளர முடியல அப்படின்னு இருக்கிற சூழல்ல அண்ணாமலை மூலமா இப்படி ஒரு திட்டம் பாஜக தலைமைக்கே இருக்கு அப்படின்னு சிலர் கருத்து சொல்றாங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க? பலதரப்பட்ட கருத்துக்களை பலரும் சொல்லுவாங்க. அரசியல்ல ஒவ்வொருத்தரும் தங்கள் உயர்வுக்காக தான் நிற்கிறாங்க. அப்படி தங்கள் உயர்வுக்காக நிற்கும் போது அண்ணாமலை என்ன முடிவு எடுத்தா தனக்கு உயர்வு வரும், அதுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஷன்ல அவர் சிஎம்மா நிற்கிறது, மோடியை நாங்க பர்சூட் பண்ணிட்டு இருக்கோம், மோடியை மைண்டை நாங்க வின் பண்ணிட்டோம்னா அந்த ஃபார்முலா படி சீமான சிஎம்மா சொல்றது, எடப்பாடி வந்தா நல்லது, வரலன்னா அதை பற்றி கவலை இல்லை, அல்லது அவர் ஒரு மெகா கூட்டணி அமைச்சிருவார், அண்ணாமலை தனியா வந்தாலுமே அவரு பண்ணிடுவார். இப்படி பல ஆப்ஷன்ல அவர் இருக்கிறாரு. அவர் ஒரு பெரிய பிளேயர், திறமசாலி, கெப்பாசிட்டி உள்ள ஒரு காம்பிடன்ட் பர்சன், அதை அவர் நிரூபிக்கிறாரு. நம்ம இது 26 தானே, அதனால நம்ம அவருக்குள்ள அலோவ் பண்ணுவோம், இதை நம்ம இது பண்ணுவோம். மோடி கிட்டே அதுதான் சொல்றோம். 29 தான் நமக்கு முக்கியம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.